இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜெனியை காமிக்கிறாங்க. அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, நீ வந்து என்னை லவ்வே பண்ணலைன்றப்ப என்னை ஏன் வந்து லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்த, இத்தனை வருஷமாக நானுமே நீ என்னை லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆசையாக இருந்தேன். பட் எனக்கு ஃபைனலாக புரிஞ்சுக்கிருச்சு, இனிமேல் உனக்கு எந்த ஒரு லவ்வுமே கிடையாது. என்னை ஜஸ்ட் வந்துட்டு நீ யூஸ் தான் பண்ணிட்டு இருந்திருக்க. நீ அப்புறம் ஏன் எனக்கு லவ்வை கொடுக்குற மாதிரி என்னை வந்து மனசை நோகடிச்சேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேக்கா. இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேக்கா. அப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா போல். பேபிட்டாங்க சாரி கேட்குறா. அம்மா இத்தனை நாளாக உனக்காக காத்துட்டு இருந்தேன், பட் இந்த உலகத்தில் என்னால் உன்னை கொண்டு வர முடியாமல் போதேன்னு சொல்லிட்டு அவங்க சூசைட் பண்ணிக்க முடிவு பண்ணிடுறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே வந்துட்டு வீக்காக இருக்கா. அப்போ அங்கே நர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு, நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து நல்லா கேர் பண்ணி இருந்துக்கோங்க, திரும்ப மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களால் அம்மாவாக முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு, உண்மையிலே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்ற செட் அவள் நம்பவே முடியாமல் கேட்குறா. ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட டைம் அவளுக்கு அபார்ஷனாக இருந்திருக்கு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுமே அப்படின்னா என் பேபி இந்த உலகத்துக்கு வரப்போதான்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. இந்த விஷயத்தை பற்றி நான் என்னோட ஹஸ்பண்டை சொல்லி ஆகணும், அவள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவளோட ஹஸ்பண்ட் ஸ்ட்ரென் அங்கே அவங்க கசினோட சேர்ந்து அங்கே க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் நம்ம ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்ருப்போம், அவங்க சும்மா பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அவன்கிட்ட போய் இந்த ஹாப்பியான நியூஸை சொல்லலான்னு சொல்லிட்டு அங்கே டச் பண்ணதுமே, வேலைக்கு போ, நீ யார், எதுக்காக இப்படி என்னோட ஒய்ஃப் சிசி முன்னாடி வந்து என்னை டச் பண்ணிகிட்ருக்கா, இதுதான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, என்ன வந்து முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு சொன்னதும் இப்படி வெக்கமா இல்லையா, அடுத்தவங்க ஹஸ்பண்டை ஓ ஹஸ்பண்ட் சொல்கிறதுக்கு நான் பேசுகிறான். ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஃபோனில் எடுத்து காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே அந்த சிசிட்ட, தயவு செஞ்சு நீ என்னை தப்பாலாம் புரிஞ்சுக்காத, இந்த லேடி வந்து தப்பா அவளாவே கிரியேட் பண்ணிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், நான் வந்து அப்படிப்பட்ட பர்சன்லாம் கிடையாது, நான் ஒன்று தான் ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த சிசி, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த ஸ்ட்ரேஞ்சர்லாம் வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற, நீ என் சிஸ்டர் தானே அப்படின்ற சைட் அவள் ரொம்ப கோவப்படுறா. பட் அவன் ரொம்பவே நம்ம ஹீரோயினை தான் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். மரியாதையோட என்னோட லைஃப்ல இருந்து நீ வெளியே போயிரு, எதுக்காக இப்படி கேவலமாக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறான். உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, இரிட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின்ட்டு அந்த சிசி வந்து, பார்த்தையில இப்போது ஹஸ்பண்ட் உன்னை அடையாளம் கூட தெரியாமல் இருக்கான், அவனுக்கு வந்து என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்றை கிடையாதுன்னு சொன்னதுமே, உனக்கு வந்து நல்லாவே தெரியும் நானும் அவனுமே வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தோன்னு, அவன் வந்து என்னோட உயிர்ன்றது உனக்கு தெரியும்ல, இதுலேருந்து எதை வேணாலும் நீ பறிச்சா நான் கவலைப்பட மாட்டேன், என்னோட லவ்வை மட்டும் நீ பறிச்சிடாதான்னு சொன்னதும், எனது லவ்வா, அப்படி இருந்தால் அவன் ஏன் இப்படிலாம் பேச போகிறான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவன் உன்னை எப்பயுமே லவ்வே பண்ணது கிடையாது, என்னதான் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான், எனக்காக தான் அவன் எப்பயுமே ஏன் கேட்டிருந்தான், உன் கூட நடந்த கல்யாணம் எல்லாமே சும்மா ஃபார்மாலிட்டி மட்டும்தான், அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு நீயா தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்றத அவள் சொல்கிறா. வீட்டுக்கு வந்து அவங்க ஷென்காக தான் அவள் சமையல் பண்ணிகிட்டே அங்கே டாக்டர் சொன்னது தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவருக்கு வந்து ஷார்ட் மெமரி தான் லாஸ் ஆகிருக்கு, அதனால தான் உங்களை மட்டும் அவர் மறந்து போயிருக்காரு, நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் வந்துடும் சொல்லும்போது அந்த ஷென் தான் அங்கே வீட்டுக்கு வர்றான். ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசையாக போய் இன்வைட் பண்ணதுமே, இப்போ எதுக்காக என்னோட வீட்டுக்கு நீ வந்திருக்க அப்படின்ற சைட் அவன் கேட்டதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, இது உன்னோட வீடு மட்டும் கிடையாது, என்னோட வீடு தான் அப்படின்றத சொல்கிறா. உனக்கு வந்து டவுட்டாக இருந்தால் இங்கே பாரு நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோலாம் அப்படின்றத சொன்னதும், பட் அவன் எதையுமே கண்டுக்கவே இல்லை, இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போனதுமே, நீ இப்போ என்ன நான் தான் ஒன்று உன்னோட ஹஸ்பண்ட் சொல்ல வரையா அப்படின்னா, ஓகே நீ டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துரு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்குமே எதுவுமே வந்து ஒத்து வராது, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, எப்படி நீ வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு என்ன தெரியாதா, இப்படிலாம் நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அவனுக்கு அதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது. எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதுமே, உனக்கு என்ன கல்யாணன்றது சாதாரண விஷயமா இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. பட் அவன், இந்த வீட்டில் வந்துட்டு நான் இப்போ இருக்க போகிறது கிடையாது, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற சொன்னதும், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும், நீ இருக்க இடத்துல எனக்கு இருக்க விருப்பம் இல்லை, ஒன்று நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ, இல்லை நான் போகிறேன், இல்லைனா வந்துட்டு எதுவுமே நடக்காதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே, சரி ஓகே நீ போக மாட்டேன் நானே போகிறேன்னு சொன்னதுமே ரொம்பவே கவலையாயிருது. நான் எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று லவ் பண்ணிட்டு இருந்தேன், என் லைஃப்பில் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்கா.
கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு லாக்கெட் வந்து இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா குழந்தைக்காக அவள் வந்து ரெடி பண்ணியிருந்தது போல். அதை நினச்சி அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாக இருந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் அவள் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவள் ரொம்ப தண்ணியை போட்டு வந்திருக்கான். பிடிச்சி நம்ம ஹீரோயினை தள்ளதில் தான் வயிற்றில் அடிபட்டு அங்கே அபார்ஷன் ஆகியிருந்திருக்கு. ஸோ அவங்க ரொம்பவே ஹாஸ்பிட்டலில் ஃபீல் பண்ணி ஆளுது. அங்கே மழையிலையுமே நனைஞ்சி, ப்ளீஸ் கடவுளே எனக்கு திரும்ப இன்னொரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தகுதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரே பண்ணியிருந்திருக்கா. ஸோ அப்போ அவள் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட அங்கே சாரி கேட்டிருக்கான். நீ வந்து குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு கவலையிலலாம் படாத. ஒருவேளை பேபியே பிறக்கலனாலும் நம்ம இன்னொரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன். நீ இல்லாமல் நான் வந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி ஹக் பண்ணியிருந்திருக்கான். பட் வந்து இப்போ வந்து நடக்கிறத பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சுக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அவனுக்கு வந்து கால் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக அவன் வந்து சமைச்சிட்டேன் வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணா. ரொம்பவே இன்சல்ட் பண்ணி அங்கே பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, அப்பா இப்போ ஏதோ வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டுருக்காரு, நீ அப்பாவை பற்றி கவலைப்படாத, நீ பிறக்கவங்களையுமே அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்து உன்னையும் என்னையுமே அவர் நல்லபடியாக ஏற்றுக்குவார் அப்படின்றத சொல்கிறா. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஷென் அந்த சிசியை கூட்டிகிட்டு வரான். வந்ததுமே ஹீரோயினை கன்னத்தில் சேர்ந்து அரைஞ்சிடுறான். அவள் பாட்டு அங்கே வந்து உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு, இங்கே பாரு என்ன குழந்தைகளோட ட்ரெஸ்ஸாக இவ வச்சிருக்கா, இவளுக்கு தான் குழந்தையே இல்லையே, எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை வச்சிருக்கா, ஏதாச்சும் தப்பான வேலை பண்ணிட்டு இருக்காளா, பிள்ளையை பற்றி எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருக்காளான்னு சொல்லிட்டு வேணுக்குனே நம்ம ஹீரோயினுக்கு எதிராக அவங்க தூண்டி விட்டு பேசுகிறா. ஒரு மிருகம் மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்திச்சேக்கா. அப்போ அந்த லாக்கெட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தெரியும். வேணுக்குனே வந்து எடுத்து இதே இதுக்காக இங்கே வச்சிருக்கா, இது வந்துட்டு என்ன யாரோடது, என்ன அவளோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டோடன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி ஏற்றி விட்டதுமே அவனுமே அதை வாங்கி அங்கே தூக்கி போட போனதுமே, தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணிடாத, அது என் குழந்தையோடது, எனக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொன்னாலுமே கேட்காம அவன் அங்கேருந்து தூக்கி போடுறான். ஓவராக பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயின், நீ இப்போ பண்ண காரியத்துக்கு என் வாழ்க்கையில் உன்னை நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வேகமாக அங்கே ஓடி போய் வந்து தேடுறா. ஃபுல்லாக அங்கே தண்ணியாக இருக்குது, கிடைக்கவே மாட்டுது. அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக பார்த்தா அவங்க தேடி கண்டுபிடிச்சதுமே அது உடஞ்சி போயிருக்கவுமே அம்மாவால் ஜஸ்ட் இதை கூட காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அம்மா உண்மையிலே வந்துட்டு ஒரு வேஸ்ட் ஃபெயிலாக ஆகிட்டனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. அப்பன்னு பார்த்து அவன் அங்கே வந்துடுறான் நம்ம ஹீரோயின்ட்ட. இப்போ என்னமோ வந்துட்டு இந்த லாக்கெட் உடஞ்சதுக்கு என்னமோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து இறந்து போன மாதிரி அழுதுட்ருக்கன்னு சொன்னதும், நீ வந்து இப்போ என்னைக்கு வந்து உனக்கு ஞாபக சக்தி போச்சோ அன்னையிலேருந்தே நீ ஒரு மிருகம் மாதிரி மாறிட்ட, உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. உனக்கு நான் எந்த எக்ஸ்பிளைனும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அவன் எதை பற்றியுமே அங்கே கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு அங்கே கூலாக அவ கூட சேர்ந்து அங்கே போயிடுறான். ஏன் அங்கே பயங்கரமாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அழுதுட்ருக்கா. வயிறு பெயின் எனக்கு தாங்க முடியல, என்னால் இந்த கஷ்டத்தை ஏற்றுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கும் போது அப்போ இந்த சிசி அதெல்லாமே பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிச்சதுமே, நீலாம் வந்துட்டு என் சிஸ்டர் தானே, அப்படி இருந்து எப்படி இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமானதுமே, நான் என்ன வந்துட்டு துரோகம் பண்ணேன், ஹஸ்பண்ட் பண்ணுறதை விடவா நான் பெருசாக பண்ணிட்டேன், இங்கே பாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஒரு வீடியோ காமிக்கிறா. பார்த்தா அவனுக்கு எந்த மெமரியுமே லாஸ் ஆகலை, சும்மா ஆக்டிங் தான் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட யார்கிட்ட பேசிகிட்ருக்கான். அவளை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவட்ட வந்து எப்படி தான் டைவர்ஸ் வாங்குறதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் சும்மா ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு அவன் நம்ப வச்சு ஏமாற்றிட்டானான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கத்துறா. இதெல்லாம் வந்துட்டு உண்மையாக இருக்காது, என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதுமே, இதான் உண்மை, நீ நம்புனா நம்பு, நம்பலாட்டி போ, எனக்கே நான் அதை பற்றி கவலை இருக்குன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போனதுமே என்னால் வந்துட்டு இதை ஏற்றுக்கவே முடியலை. என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தான், பட் எனக்கு இப்படி இவன் துரோகம் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அங்கே வீட்டுக்குமே போய் அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாமே அங்கே போட்டுட்டு நான் வந்து ஃபைனலாக என் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லி அங்கே ஒரு லெட்டருமே அவள் எழுத ஆரம்பிச்சிடுறா. நான் வந்து நீ என்னை ரொம்ப லவ் பண்ண நினச்சி தான் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் நீ இப்படிலாம் வந்து எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுவேன், எப்பயுமே யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு நினச்சி நீ வந்து சொன்ன எல்லாத்தையுமே நான் நம்புனேன், பட் நீ இப்படி வந்து இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. எடுக்கணும்னு நினச்சா அது வந்துட்டு இப்போ பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டே இல்லை. ஆனால் வந்து நான் போகும்போது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், என் மனசில் இப்போ மேலே ஹேட்டை தவிர வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க போய் வந்து அந்த ஆற்றுல குதிச்சிடுறான். இவனை பார்த்தா அந்த சிசியோட சேர்ந்து அங்கே க்ளோஸாக இருக்கும்போது டக்குன்னு அங்கே பொண்டாட்டியோட ஞாபகம் வந்துடுது அவனுக்கு. என்ன பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி மனசு தோணிட்டு அவளுக்கு அங்கே கால் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த சிசி என்ன திடீர்னு இவனுக்கு உள்ள பாசம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறப்ப, ஐ திங்க் நான் இப்போ வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அவள் வீட்டில் இருக்காளோ இல்லை எங்கேயாச்சும் வீட்டை விட்டு போயிட்டாளான்னு தெரியல, நான் வந்து இது இருந்தானா வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக அவன் போனதுமே அப்போ அந்த சிசி என்ன திடீர்னு இவ்வளோ அக்கறை இவனுக்கு, ஒரு மேலே அவன் மேலே லவ் எதுவும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. இவன் எங்கள் வீட்டுக்கு வந்து வீடு எல்லாமே அங்கே தேடி பார்க்குறான்.
ஆளவே காணோமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டிருக்கு. அப்போ அங்கே ஜெனின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது அங்கே ஒரு லெட்டர் இருக்கவுமே அதை எடுத்து படிக்க போகிறான். பட் அங்கே கதவை நாக் பண்ணதும் அவள் எங்கே போக போகிறா அப்படின்ற சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து கதவை திறந்தா. அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா. அப்போ அங்கே என்னோட ஃப்ரெண்ட் எங்கே, அவள் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தா, அவளோட மைண்டுமே சரியில்லாமல் டிப்ரெஷனில் இருந்தா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், உன்கிட்ட போய் பேசி என்ன பிரயோஜனம், உனக்கு தான் எல்லாமே ஞாபகம் இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. அவள் ஏதாச்சும் வந்துட்டு பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அவள் நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவள் ரொம்பவே மோசமான உடல்நிலையில் இருந்தான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு அவள் பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. வந்து இப்போ எதுக்காக வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஓவரை வந்து பில்டப் பண்ணிட்டுருக்கா, அவள் எங்கேயாச்சும் போயிருப்பா, சும்மா பயமுடுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவா, வந்து சேருவான்னு சொன்னதும் வாயை மூடிட்டு பேசாம இரு, பொண்டாட்டியை காணனா நீ இவ்வளோ கேவலமாக பேசுவேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே சரி ஓகே நீ கவலைப்படாத நான் இப்போ போய் வந்து செக் பண்ணுறேன்னு சொல்கிறான். பட் அவனுக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சுக்கு, ஏதாச்சும் பண்ணியிருப்போம் என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போய் கேட்டதுமே அந்த பொண்ணு அப்போவே டிசார்ஜ் வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்றத சொல்கிறாங்க. நீ எல்லாம் எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட், அந்த பொண்ணோட உடம்பு எப்படி வந்துட்டு முடியாமல் இருந்துச்சு, அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு உடம்பு முடியாமல் அவள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருந்தா, அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காமல் ஒரு டிசார்ஜ் கூட வந்துட்டு பண்ணுறதுக்கு வராமல் இருந்த ஹஸ்பண்டை நான் இப்போ தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்கே மோசமாக வந்துட்டு பயங்கரமாக திட்டி விடுறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிடுது. என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாளா, என்கிட்ட இதை பற்றி அவள் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. உடனே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க சொல்கிறான். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே எனக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே சார் இந்த பாருங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு காமிக்கும் போது சிசி தான் நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ளே போயிருக்கா. அவள் போய் கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் ரொம்ப முடியாமல் அங்கே நடக்க முடியாமல் அங்கே வந்துட்டு வெளியே அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிருந்திருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் ஒருவேளை சிசியாக இருப்பாளா, அவள் உள்ளே போய் என்ன சொன்னா அவள் வந்து இங்கேருந்து போகிறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அவன் மேல் அங்கே ரொம்பவே டவுட் ஆயிடுச்சுக்கு. அங்கே அந்த சிசியை பற்றியுமே அவங்க விசாரிக்க சொல்கிறான். ஹீரோயின் எங்கே போனான்னு எனக்கு தெரியும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே வீட்டுக்குமே போய் அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்காக அவன் மெசேஜ் பண்ணுறான். பட் அங்கே ஃபோன் போக மாட்டுது, ஃபோன் பண்ணாலுமே ரிங்குமே போக மாட்டுது. அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இப்போ என்ன நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நீ ஐடியா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என்னோட ஃபேமிலி வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்தது காரணம் உன்னோட பேரண்ட்ஸ் தான். ஸோ நான் உன்னை வந்து பழி வாங்கணுன்றதுக்காக தான் லவ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஆக்டிங் பண்ணி என் லவ்வில் விழுக வச்சு உன்னை வந்து நான் ரிவெஞ்ச் எடுத்து துரத்தி விடணும்னு நினச்சேன். பட் நான் அதெல்லாமே பண்ணிட்டேன். பட் எதுக்காக உன்னை நினச்சி இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்கேன், உன்னை நினச்சி எனக்கு ஏன் இவ்வளோ கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கவலைப்படுறான். அந்த சிசி தான் இவன்கிட்ட வந்து நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் தான் இப்படி உங்கள் பேரண்ட்ஸை கொலை பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் எப்பயுமே ஹீரோயினுக்கு எதிராக எல்லாத்தையுமே தப்பாகவே ஏற்றி விட்டுருக்கா. அவள் என்ன சொல்கிறாலோ அதவே ஃபாலோ பண்ணியிருக்கான். இவனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வெல் செட்டில் ஆகணுன்றதுக்காக அவள் ஐடியா பண்ணியிருக்கா. அவள் சொன்னால் நான் பண்ணேன். பட் அது உண்மையாக என்னன்னு கூட நான் வந்து ஒரு டைம் கூட யோசிக்கவே இல்லையே. அவள் ஒருவேளை வந்து பொய் சொல்லி அவளை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாளா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டவுட் ஆயிடுச்சுக்கு. கண்டிப்பாக நான் இதை பற்றி விசாரிச்சே ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். அந்த சிசி எங்கள் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்து இங்கே பாரு பக்காவாக பிளான் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது தான். இவன் அதை நம்பிட்டு நம்ம ஹீரோயினை இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு லவ் நாடகம் நடிச்சிருக்கான். அப்போ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் பயந்து போய் வேகமாக ஓடி வந்து கதவை நாக் பண்ணிட்டு சார் ஒரு முக்கியமான விஷயம், மேடம் வந்துட்டு இப்போ உயிரோட இல்லைன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, சும்மா ஏதாச்சும் உளறிட்டு இருக்காது, அவள் ஏன் போய் சாக போகிறான்னு சொன்னதும் கன்ஃபார்மாக இந்த நியூஸ் வந்துட்டு உறுதி செஞ்சுட்டாங்க சார், மேடம் தான் அங்கே வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க, மேலே இருந்து குதிக்கிறப்ப ஆளுங்களுமே பார்த்துருக்காங்க, அங்கே வந்து இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. கண்டிப்பாக இருக்காது, நல்லா போய் விசாரின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு பயமாயிருது அவனுக்கு. ஐயோ கடவுளே அவள் ஏதாச்சும் பண்ணிட்டானா, என் வாழ்க்கையில் நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ஒருவேளை அவள் வந்து எந்த தப்புமே பண்ணாமல் நான் அவளை ரிவெஞ்ச் எடுத்து அவளுக்கு இந்த நிலைமை வந்துருந்துச்சுன்னா நான் வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு பாவியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி கேட்டோன்னா இது தெரியும்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி இந்த விஷயத்தை கேட்டதுமே அதான் அவளை கொலை பண்ணிட்டியடா, அப்புறம் என்ன சும்மா வந்துட்டு இங்கே நடிச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் அவள் எங்கே ஒழிச்சிருக்கான்னு, நீ மரியாதையை வர சொல்லு அப்படின்ற சொன்னதும் உனக்கு மரியாதையே இருக்காது பார்த்துக்கோ, நீ வந்து மிஸ்ட்ரஸ்க்காக வந்து அவளை வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்ட, அவள் வயிற்றுல குழந்தை இருக்குதுன்றது கூட தெரியாம நீ எவ்வளவு தூரத்துக்கு அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவனை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறா. ஒன்ன மாதிரி ஜென்மம்லாம் எதுக்காக உயிரோட இருக்கணும், அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, போய் உன் மிஸ்ட்ரஸோட சேர்ந்து சந்தோஷமா மேரேஜ் பண்ணிட்டு இரு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு அவள் கோவப்படுறா.
அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் ஒய்ஃபோட திங்ஸ் வந்து கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து அதெல்லாமே வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்படின்னா இது உண்மைதானான்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறான். கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது, நீங்கள் ஏதோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இல்லை இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறாங்க. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜுமே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் மேலேருந்து குதிச்சதை. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனால் அங்கே மனசே தாங்க முடியல. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி உன் வாழ்க்கையவே கெடுத்துட்டேன். ஒருவேளை நான் உன்னோட லைஃப்பில் வராமல் இருந்திருந்தேன்னா நீ நிம்மதியாக வந்துட்டு வாழ்ந்துருப்பேல, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவனுக்கு அங்கே முழிப்பு வரும்போது போலீஸ் வந்து அங்கே ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. சார் இப்படி வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த டெத் சர்டிஃபிகேட் தான் சொன்னதுமே கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதுமே எங்களால் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும், ஆறுதல்லாம் படுத்துறதுக்கு எங்களால் முடியாது சார், இது உண்மைதான், இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், உங்களை நினச்சி எங்களுக்கு கவலையாக இருக்குது, பட் இது உண்மையை ஏற்றுக்கோங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே எங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் உண்மையான ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. உண்மையிலேயே உங்கள் பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க, பட் ஜெனியோட அப்பா அம்மா கிடையாது, அந்த சிசியோட அப்பா அம்மா தான். அவள் பக்கா பிளான் பண்ணி அவங்க மேலே பழிய போட்டு இவன் உங்கள் பொண்டாட்டி என்ற பொசிஷனை அடையணுன்றதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணியிருக்காங்க குடும்பத்தோடு அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுச்சுக்கு. உங்ககிட்ட நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொன்னேன், ஜெனி வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது, அவங்க நல்லவங்கன்னு சொன்னேன், நீங்கள் உங்களோட ஸ்டைலில் நாங்கள் வந்துட்டு பழி வாங்குறேன்ற பேரில் நல்ல பொண்ணை நீங்கள் இப்படி நாசமாக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் பேர் அங்கே ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அங்கே வச்சிருந்த லெட்டரை வந்துட்டு தேடிட்டு இருக்கான். அது கிடைக்கவே மாட்டுது. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி அவன் அங்கே வந்துட்டு விரிச்சு படிக்கும்போது நீ வந்து என்னை லவ் பண்ணுற மாதிரி என்னை அடித்து என்னை ஏமாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நான் உண்மையிலே அவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணியிருந்தேன், நீ என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லி நேரடியாகவே பழி வாங்கியது இருக்கலாமே, என் மனசை உடைச்சி இப்படிலாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, என்னோட லைஃப்பில் நீ வராமல் இருந்திருந்தேன்னா நான் நிம்மதியாகவே இருந்திருப்பேன், எனக்கு லவ்ன்ற ஒரு விஷயத்தை காமிச்சு என் மனசவே நோகடிச்சிட்ட, நான் உனக்கு சாக விடுறேன், நான் இப்போ எப்படி வந்துட்டு கஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டு நான் வந்து இப்போ சாக போகிறனோ அதே நிலைமை தான் உனக்கு வரும், நீ இதுக்கப்புறம் நிம்மதியாக உன் மிஸ்ட்ரஸோட சேர்ந்து இரு, நீ இந்த லெட்டரை பார்க்கும்போது நான் உன்னை விட்டு தூரமாக போயிருப்பேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். நான் மட்டும் உன் லைஃப்பில் வராமல் இருந்திருந்தேன்னா இப்படிலாம் எனக்கு வந்து உனக்கு வந்திருக்காதேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கவலை ஆயிடுச்சுக்கு. ஒரு சைக்கோ மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி மாறி போயிடுறான். ஹீரோயினோட வெட்டிங் ஃபோட்டோவை பார்த்துட்டு தயவு செஞ்சு நீ வந்துரு, நான் என்னால் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ இல்லாமல் இருக்க முடியாது, நான் ரிவெஞ்ச் இருக்கணும்னு நினச்சது உண்மைதான், நீ இல்லாதப்பதான் எனக்கு புரியுது நான் உன்னை உண்மையிலேயே எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பைத்தியம் மாதிரியே வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ரொம்பவே அங்கே வந்துட்டு அவளோட ட்ரெஸ்ஸை ஹக் பண்ணிட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவன் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்து அந்த சிசி இவனுக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன பாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ரிப்போர்ட்டை தூக்கி போடுறான். உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே வெளிவந்துருச்சு, நீ எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பனிஷ் பண்ண சொன்னதுமே அங்கே அசிஸ்டன்ட் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறாரு. உன் குடும்பம் பண்ண வேலை எல்லாத்தையுமே நீ அவங்க குடும்பம் பண்ணாங்கன்னு நீ அவங்க மேலே பழி தூக்கி போட்டு அவள் குடும்ப வாழ்க்கையவே நாசமாக்கியிருக்க, கண்டிப்பாக நீ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நான் உன்னை இப்படியே உயிரோட விட்டுவேன் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இப்போ என்னமோ நான் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி என்னமோ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு அவள் பண்ண விஷயங்கள் இதுன்னு சொன்னேன், பட் நான் உன்னை பண்ணுன்னு நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தி போஸ்ட் பண்ணலையே, நீ வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு என்ன நீ யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் வந்து என்ன வந்து பண்ணணும்னு உன்னை வச்சு நினச்சனோ அதை சக்ஸஸ் ஆக்கிட்டேன், இன்னைக்கு வந்துட்டு அவள் உயிரோட இல்லை, நீ இப்போ என்ன பண்ண போகிற, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு அவள் பேசினதுமே நீ வந்து இதுக்கப்புறம் யாரோட வாழ்க்கையுமே கெடுக்கக்கூடாது, அந்த மாதிரி இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு எடுத்துகிட்டு போக சொல்லிடுறாங்க. பிறகு ஃபுட் எல்லாமே அங்கே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தா அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே கால் வருது, இப்படி கம்பெனி எல்லாமே பேங்க்ராப்ட் ஆகிற போகிற நிலைமையில் இருக்குது, நீங்கள் எதையுமே கண்டுக்கிறாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டால் அவனுக்கு எதை பற்றியுமே எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை, எது எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம ஹீரோயினை பற்றி தான் அவன் யோசிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்கிட்ட நீ திரும்ப ஒரு டைம் வந்துருன்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்போ பார்த்தாலும் மைண்டில் அந்த விஷயங்கள் தான் போயிடுச்சுக்கு. அப்படியே அந்த சைடில் போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஜின்னு ஒரு பர்சனோட சேர்ந்து அங்கே வெளியே போகிறா. அதை பார்த்துட்டு என்ன என்னோட ஒய்ஃப் மாதிரி இருக்காளேன்னு அங்கே இருக்க அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டால் அப்போ ஜெனி என்ற பொண்ணு இங்கே வந்தாங்களான்னு, அது யாருன்னு எங்களுக்கு தெரியலேன்னு சொல்கிறப்ப அங்கே ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கா. ஸோ அப்படின்னு அவள் சாகலை, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும்னு சொல்லிட்டு உடனே அங்கே கால் பண்ணி அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே விசாரிக்க சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஜின் தான் நம்ம ஹீரோயினை இவ்வளோ நாளாக கேர் பண்ணி காப்பாற்றி அங்கே பார்த்துட்டு இருக்கான் போல். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க.
அவள் தண்ணிக்குள்ளே குதிச்சதுமே அதை பார்த்துட்டு ஜின்மே கூட சேர்ந்து குதிச்சு காப்பாற்றிருக்கான். உனக்கு என்ன ஆச்சு, உன்னை நான் இப்படி நிலமையில பார்ப்பேன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவன்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருந்துருக்கா. அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. இதுக்கப்புறம் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன். நம்ம ஹீரோயினுக்கு அவன் சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஹீரோயின் அவன் ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருக்கான். பட் அதை சொல்கிறதுக்குள்ளேயுமே அவன் அப்ராடு போயிட்டான். வரங்குள்ளேயுமே வாழ்க்கையில் இவ்வளோ நரகமாக நடக்க வேண்டியதாக இருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கூட சேர்ந்து இருந்து அவள் உண்மையான லவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல்மே பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. 2 பேருமே சேர்ந்து மேரேஜுமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. பட் அங்கே நம்ம ஷென் பார்த்தா ஃபைனலாக அவள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே வந்ததுமே ஹீரோயின் பயந்து போய் அவனோட பின்னாடி அங்கே மறைஞ்சிக்கிட்டதுமே அங்கே அதை பார்த்துட்டு நீ எதுக்காக என்னை பார்த்து பயந்துச்சுக்க, நான் நீ இல்லாமல் எவ்வளோ தூரத்துக்கு கவலை ஆகிட்டேன்னு தெரியுமா, நான் உனக்காக தான் வந்திருக்கேன், ப்ளீஸ் என் கூட சேர்ந்து நீ வந்துரு, நான் பண்ண தப்பு எதையுமே நான் திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். ஸோ நம்ம இப்போ ஹீரோயின் நீ எவ்வளோ தூரத்துக்கு என்னை நம்ப வச்சு ஏமாத்தின, உனக்கு மெமரி லாஸ் ஆன மாதிரி நீ ஆக்டிங் பண்ண, 2வது எனக்கு அத்தனை டைம் மிஸ்கேரேஜ் ஆனதுக்குமே காரணம் நீ தான், எனக்கு அதான் ஆச்சாக்குன்னு நான் நினச்சேன், எல்லா டைமே நீ தான் என் குழந்தைய வேணுக்குனே அபார்ஷன் பண்ண வச்சிருக்க, உனக்கு அப்படி என் மேலே வெறுப்பை காட்டி பழி வாங்கணும்னு நினச்சேல, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன லவ் நாடகம் பண்ணிட்டுருக்க, உன் மேலே எனக்கு ஹேட் மட்டும்தான் இருக்குது, நீ பார்த்தாலே அருவருப்பாக இருக்குன்னு சொன்னதும் அவள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரமாட்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து சாரி சொல்லிட்டு போகிறான். பட் அங்கே வீட்டுக்கு வெளியே நீடன் பண்ணிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோயின் அங்கே போய் இப்போ இதுக்காக இங்கே இவ்வளோ பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்க, என்னை பழி வாங்குறதுக்காக லவ் ட்ராமா பண்ண அது சக்ஸஸ் ஆயிடுச்சு, இப்போ தான் நான் உன்னை விட்டு போயிட்டேனே, நீ சிசியை மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு நான் உண்மையிலேயே நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறான். பட் இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஹேட் மட்டும் தான் வருதுன்னு சொல்லிட்டு அவள் போனதும் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவளை மீட் பண்ணிட்டு நீ உயிரோடு இருக்கன்னு தெரிஞ்சதுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிருச்சு, நீ இப்போ என்ன உன்னோட லைஃப்பில் முடிவு பண்ணியிருக்க, அந்த ஷென்னை நீ என்ன பண்ண போகிறன்னு சொன்னதும் அங்கே அவள் இருக்கிறதையுமே அவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவள் ஃபைனல் அவளோட முடிவை சொல்லிடுறா. லவ்ன்றது எப்பயுமே துரோகத்தில் கண்டிப்பாக ஆரம்பிக்கவே கூடாது, அது உண்மையான பியூரானதாக இருக்கும், நான் உண்மையிலே லவ் பண்ணேன் அவனை, பட் அவன் எனக்கு பண்ண துரோகத்தை என்னால் எப்பயுமே ஏற்றுக்க முடியாது, ஜின்னை நான் மீட் பண்ண பிறகு தான் எனக்கு உண்மையான லவ்வுக்கு அர்த்தமே எனக்கு புரிஞ்சிச்சு, நான் அவனை மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க போகிறேன், அவன் மனசு மேலே அவன் மேலே எனக்கு எந்த ஒரு லவ்வுமே கிடையாது, ஹேட் பண்ணி தான் இருக்குது, அவள் எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லிடுறா. ஸோ அதை கேட்டுட்டு அவள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரமாட்டான், நம்மளுமே அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோ நம்ம ஜின்னோட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு அவள் புது லைஃப்பை ஹாப்பியாக அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவன் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு நான் உண்மையிலே ஒரு சைத்தான் தான், ஏன்னா உன் லைஃப்பை நான் நரகமாக்கிட்டேன், எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று நான் கொடுமைப்படுத்தியிருப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டேக்கான். உனக்கு எத்தனை டைம் நான் மிஸ்கேரேஜ் பண்ணியிருப்பேன், லவ் கொடுக்குற மாதிரி டார்ச்சர் பண்ணியிருப்பேன், மெமரி லாஸ் ஆன மாதிரி உன்னை மிஸ்ட்ரஸை கூட்டிகிட்டு அசிங்கப்படுத்தியிருப்பேன், கண்டிப்பாக என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதான் கரெக்டான தண்டனை, உன் லைஃப்பில் நான் இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது, தப்பான பர்சன் கூட சேர்ந்து தப்பான முடிவுகளை எடுத்து என்னோட அழகான வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன் அப்படின்றத சொல்கிறான். இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து அவளுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் இருக்கிறதுக்கு விரும்பலை, ஃபைனலாக என்னோட முடிவு என்னமோ நான் அதை எடுத்துக்க போகிறேன், இந்த உலகத்தில் நான் இதுக்கப்புறமே இருந்தேன்னா அது எனக்குமே ரொம்ப கஷ்டமான ஒன்று தான், நான் இந்த உலகத்தில் இருக்க தகுதியான ஒரு பர்சன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தா அவனே அங்கே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.